ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/1/1971. அவ்யக்த பாப்தாதா மதுபன். பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதனால் ஏற்படும் பலன்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உலக மாற்றம் செய்யக்கூடிய உலகின் ஆதார மூர்த்திகள். உலகினை முன்னேற செய்பவங்க. மேலும் உலகின் முன் உதாரணமானவங்க. யார் ஆதார மூர்த்திகளோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்குது. இப்பொழுது உங்களது ஒவ்வொரு அடியின் பின்னால் பலர் உங்களை பின்பற்ற செய்யக்கூடிய பொறுப்பும் இருக்குது. முதல்ல சாகார தந்தை பின்பற்றும் ரூபத்தில் எதிரில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் நிமித்த மூர்த்திகள். எந்த சொரூபத்தில் எங்கே நாம் காலடி வைக்கிறோமோ அதே மாதிரி எல்லா ஆத்மாக்களுக்கும் நம் பின்னால் நம்மை பின்பற்றுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அனைத்து ஆத்மாக்களையும் முன்னேற்றக்கூடியவராக ஆகிறதுனால அனைத்து ஆத்மாக்களினுடைய ஆசிகளும் கிடைக்குது. அதனால் லேசான தன்மையும் ஏற்படுது, உதவியும் கிடைக்குது. இதன் காரணமாக பொறுப்பு லகுவாக ஆகிடுது. பெரிய காரியம் செய்து கொண்டிருந்தாலும் யாரோ செய்வித்து கொண்டிருப்பது போன்ற அனுபவம் ஏற்படும். மேலும் இந்த பொறுப்பு களைப்பினையும் போக்கக்கூடியதாக ஆகுது. ஓய்வாக இருப்பதை மனம் அனுபவிப்பது கிடையாது. பொறுப்பு ஏற்பது ஸ்திதியை உருவாக்க மிகவும் உதவுது. பாப்தாதா மகாரதி குழந்தைகளை பார்க்கும் பொழுது அனைவரது நிகழ்கால சொரூபம், இந்த பிறவியின் இறுதி சொரூபம் மற்றும் அடுத்த பிறவியின் எதிர்கால சொரூபம் ஆகிய மூன்றுமே அவர் முன்னால் வருது. நாம் கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆவோம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு தெளிவான ரூபத்தில் இருக்குதா? இனி வரும் காலத்தில் இதையும் அனுபவம் செய்வீங்க. சாக்கார ரூபத்தில் பிரத்யட்ச அனுபவம் செய்தீர்கள் தானே? கர்மாதித்த நிலை கூட தெளிவாக இருந்தது. எதிர்கால சொரூபத்தின் நினைவும் தெளிவாக இருந்தது. எதிர்கால சமஸ்காரமும் இந்த சொரூபத்தில் தெளிவாக தென்பட்டுச்சு. ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த சரீரத்தை விட்டுட்டோம், அந்த தயாரான உடலை எடுப்போம் அப்படிங்கிற அந்த அனுபவம் செய்வீங்க. புத்தி பலம் மூலமாக இந்தளவு தெளிவான அனுபவம் ஏற்படும். இப்போ அனுதினமும் தங்களது சேவை மூலமாக உதவி செய்கிறவங்க ஆகுவதன் மூலமும் மேலும் பழைய சமஸ்காரங்களை அழிப்பதன் மூலமும் இறுதி மற்றும் எதிர்காலத்தின் சொரூபத்தை அறிஞ்சிக்கிறீங்க. அருகில் இருக்கக்கூடியவர்களும் தூரமாக இருப்பவர்களும் தெளிவாக காணப்படுவாங்க அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த நேரம் நடக்குது. யார் யார் சமீப ரத்னங்கள் அப்படிங்கிறத தெய்வீக குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் எவரோ அவங்களே புரிந்துக்க முடியும். யாருக்கு எவ்வளவு சமீபத்தில் வர வேண்டுமோ அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதே மாதிரி சமீபத்தில் வருவாங்க. சூழ்நிலை உதவிகரமாக இருந்தாலும் யாருக்கு விலகியிருக்க வேண்டி இருக்குதோ அவங்க விரும்பினாலும் சமீபத்தில் வர முடியாது. எதிர்கால காட்சிக்கான சேவை இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்வது இப்பொழுது கடினம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்காக ஏதாவது ஒரு விசேஷ திட்டம் தீட்டணும். எப்படி சேவைக்கான திட்டத்தை உருவாக்குறீங்களோ அதே மாதிரி காலை முதல் இரவு வரை இடையிடையே நினைவு யாத்திரை மீதும் கவனம் வைப்பதற்கான திட்டத்தினை குறிக்கும் நாட்குறிப்பு வேண்டும். அமிர்த வேலையின் போதே நினைவின் திட்டத்தை தீட்டணும். நீங்கள் ஸ்தூல காரியத்தில் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்க. அப்பொழுதும் கூட நினைவில் இருக்க சிறிது நேரம் ஒதுக்குவதற்கான நியமம் இருக்குது. அப்போ மற்றவர்களுக்கும் கூட 2-3 நிமிடங்கள் நினைவு செய்வது நமது காரியம் என்பதை நினைவுபடுத்தணும். எப்படி குறிப்பிட்ட நேரத்தில் போக்குவரத்து நிறுத்தப்படுதோ, எவ்வளவு அவசர வேலை அல்லது நோயாளி மருத்துவமனை செல்வதாக இருந்தாலும் போக்குவரத்து நிறுத்தப்படும். இவ்விதமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னுடைய நினைவிற்கான கால அட்டணையை தயார் செய்யுங்க. மற்றவர்கள் இதை பார்க்கும்போது இதை நினைவு செய்வதற்கான குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு புரிஞ்சு உங்களை பின்பற்றுவாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் 2-4 நிமிடங்களை அவசியம் ஒதுக்கி நினைவு செய்யுங்க. ஆகினால வாயு மண்டலத்திலும் முழு தாக்கம் ஏற்படும். அனைவரும் ஒருவரை ஒருவர் பின்பற்றுவாங்க. புத்திக்கு ஓய்வும் கிடைக்கும், சக்தியும் நிரம்பும். மேலும் வாயு மண்டலத்துக்கும் உதவி கிடைக்கும். பிறகு விசித்திரமும் தென்படும். எப்படி சிவபாபா நினைவிருக்குதா அப்படின்னு முன்னர் ஒருவருக்கொருவர் நினைவூட்டுனீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருவர் அதிகமாக வியக்த உணர்வில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். தன்னுடைய அவ்யக்த சாந்த சொரூப நிலையை நீங்கள் தாரணை செய்யுங்க. அப்போ அவங்க கூட உங்கள் ஸ்திதியின் சமிச்சை மூலம் புரிந்து கொண்டுடுவாங்க. ஆகினால வாயு மண்டலமும்
சிறிது அவ்யக்தமாக இருக்கும். உங்களது இறுதி நிலை சாட்சாத்கார மூர்த்தி நிலை ஆகும். எந்த அளவுக்கு சாட்சாத்கார மூர்த்தி ஆவீங்களோ அந்த அளவுக்கு சாட்சாத் மூர்த்தியாக ஆவீங்க. அனைவரும் சாட்சாத் மூர்த்தி ஆகும் பொழுதே சமஸ்காரம் கூட சாட்சாத் மூர்த்திக்கு சமமாக ஆகிடும். எந்த அளவுக்கு தன்னை சார்ஜ் செய்வீங்களோ அந்த அளவு பொறுப்பிற்கான காரியத்தையும் வெற்றி பூர்வமாக செஞ்சிடுவீங்க. தன்னை நிமித்தமானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடியெடுத்து வைக்கணும். ஏன்னா முழு உலகின் ஆத்மாக்களுடைய பார்வை ஆத்மாக்களாகிய உங்கள் மீது இருக்குது. எப்படி உங்களது ஈஸ்வரிய சிநேகம், சிரேஷ்ட ஞானம் மற்றும் சிரேஷ்ட நடத்தையின் சாட்சாத்காரம் ஏற்படுதோ அதே மாதிரி அவ்யக்த நிலை கூட தெளிவான சாட்சாத்காரமாக இருக்கணும். இவர்கள் நடமாடும் பரிஸ்தா அப்படின்னு ஒருவர் உணரும்படியான திட்டத்தை உருவாக்குங்க. எப்படி சாக்கார ரூபத்திலும் பரிஸ்தா நிலையை அனுபவம் செஞ்சீங்க இல்லையா? இவ்வளோ பெரிய பொறுப்பு இருந்தாலும் ஆகாரி மற்றும் நிராகாரி நிலையினுடைய அனுபவம் செய்வித்து கொண்டிருங்க. உங்களுக்கும் கூட இறுதி நிலையினுடைய அந்த சொரூபம் தெளிவாக தெரியும். எவராவது அமைதியற்று பயத்தோடு வந்தால் உங்களது ஒரு பார்வை, நினைவு மற்றும் உள் உணர்வின் சக்தியானது அவங்களுக்கு முற்றிலும் அமைதி அளிப்பதாக இருக்கணும். வியக்த பாவனை உள்ளவங்க உங்கள் முன் வரும்பொழுது அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் செய்யணும். உங்களுடைய பார்வை கிரணங்களைப் போன்று வேலை செய்யும். இதுவரை மாஸ்டர் சூரியனுக்கு சமமாக ஞான ஒளி அளிக்கும் காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஆனால் கிரணங்களினானது அந்த சக்தியின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் சமஸ்கார ரூப பூச்சிகளை அழிக்கும் காரியம் செய்யணும். ஒளி தருவதில் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. சக்தி அளிப்பதற்கான காரியம் இப்பொழுது மீதம் இருக்குது. பாப்தாதாவிடம் 4 பட்டியல்கள் இருக்குது. சேவை செய்கிறவங்க, 2வதா புத்திசாலிகள், 3வதா வெற்றி அடைகிறவங்க மற்றும் 4வதா மதிப்பானவங்க. வெற்றியாளராக அனைவரும் ஆகிறது கிடையாது, மதிப்புள்ளவராகவும் அனைவரும் ஆவது கிடையாது. சிலர் தனது குணங்கள் நடத்தையினால மதிப்புள்ளவராக ஆகிறாங்க. ஆனால் சேவைக்கான திட்டத்தில் வெற்றி அடைவது கிடையாது. ஒவ்வொருவரும் தனதுடைய சாற்றினை தெரிந்து கொள்ள முடியும். எந்த பட்டியலில் நமது பெயர் இடம்பெறும் அப்படிங்கிறத பார்க்கணும். சிலருக்கு 4 பட்டியலிலும் பெயர் இருக்குது. சிலருக்கு 2லும், சிலருக்கு 3லும், சிலருக்கு 1லும் பெயர் இருக்குது. மதிப்பானவர்களுக்கு தனது சமயம், சங்கல்பம் மற்றும் சேவையின் மீது மதிப்பு கொடுக்கும் முக்கியமான குணம் இருக்கும். ஆகையினால அவர்களது சங்கல்பம், பேச்சு மூலம் என்ன சேவை நடக்குதோ அதற்கு பிறகும் மதிப்பு கொடுப்போம். மேலும் நாடகப்படி அவங்களுக்கு மதிப்பு ஏற்படும். அனைவரும் அவரை மதிப்பானவர் அப்படிங்கிற அந்த பார்வையில் பார்ப்பாங்க. சேவை செய்கிறவங்க முதல்ல உள்ளனரா அல்லது அறிவாளிகள் முதலாவதாக உள்ளனரா? இருவருக்கும் தத்தமது விசேஷத்தன்மை இருக்குது. அறிவுபூர்வமானவர்களுக்கு திட்டம் தீட்டும் புத்தி அதிகமாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவதற்கான அந்த விசேஷம் குறைவாக இருக்குது. சேவாதாரிகள் குறைவான திட்டமிடுறாங்க, ஆனால் நடைமுறையில் செயல்படுவதற்கான விசேஷ குணம் இருக்குது. சிலர் அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க மற்றும் சேவையின் குணமும் இருக்குது. இந்த ஸ்தாபனை காரியத்தில் இருவருமே அவசியம்தான். அவர்களுக்குள்ள சங்கல்பம் மற்றும் திட்டம் என்ன ஏற்படுதோ அதன் மூலம் எதிர்காலம் உருவாகுது. அவங்களுடைய கர்மத்தின் மூலம் உருவாகுது. அதில் அதிக பிரபாவம் இருக்குது. வெற்றி சொரூபமானவர்களுக்கு அவ்யக்த ஸ்திதியின் ஆதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுது. சிலர் திட்டமிட்டு நடைமுறையிலும் செய்கிறாங்க, ஆனால் வெற்றி குறைவாக ஏற்படுது. சேவாதாரிகளாக ஆகிறாங்க, ஆனாலும் வெற்றியாளர்களாக அனைவரும் ஆக முடியறது இல்லை. சிலருக்கு நாடக பற்றி வெற்றி உடையதனுடைய வரதானம் கிடைக்குது. அவங்களுக்கு உழைப்பு சிறிது செய்தால் போதும், எளிதாக வெற்றி கிடைச்சிடுது. இது நாடகத்தில் ஒவ்வொருவரது பாகம். நல்லது. டீச்சர்களோ டீச்சர்கள் தான். டீச்சர்கள் ஆவதற்கு முன் தானும் மாணவர்கள் தான் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். மாணவர் என்ற நினைவின் மூலம் படிப்பும் நினைவில் இருக்கும். எப்பொழுது சுயம்தான் படிப்பீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களையும் படிக்க வைப்பீங்க. மாணவ வாழ்க்கை ஏற்படாவிடில் மற்றவர்களையும் மாணவர்களாக ஆக்க முடியாது. வாயு மண்டலத்தை மாற்றுவதற்காக சதா நான் மாஸ்டர் சூரியன் என்று நினைக்க வேண்டும். சூரியனுடைய காரியம் எது? ஒன்று வெளிச்சம் தருவது, மற்றொன்று பூச்சிகளை அழிப்பது. ஆகவே எனது நடவடிக்கை என்ற கரணங்களினால் இந்த 2 காரியங்கள் நடக்கின்றன என்று சதா புரிந்து கொள்ள வேண்டும்.
அனைத்து ஆத்மாக்களுக்கும் வெளிச்சமும் கிடைக்க வேண்டும், குப்பைகளும் அழிய வேண்டும். வெளிச்சம் கிடைத்தும் குப்பைகள் அழியவில்லை அப்படின்னா எனது கிரணங்களில் சக்தி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. சூரியன் பிரகாசமாக இல்லை என்றால் புழிப்பூச்சிகள் அழியாது. எனக்குள்ள சக்தி குறைவாக இருந்தால் ஞான ஒளிப்பட்டும் பழைய சமஸ்கார ரூப கிருமிகள் அழியாது. எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அவ்வளவு விரைவில் அழியும். சக்தி குறைவாக இருந்தால் நேரம் அதிகமாகும். ஆகவே சக்திசாலியாக ஆக வேண்டும். எழுத படிக்க தெரியாது என்று எண்ணாதீர்கள். சிருஷ்டியின் ஞானம் படித்தாலே போதும், அதில் அனைத்தும் அடங்கியுள்ளது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.